ஹலோ ட்ரேடர்ஸ், டுடே 25th ஆகஸ்ட்டு. ஸோ மதியம் கரெக்டாக ஒரு 12:53 டைம். பேங்க் நிஃப்டியில் ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா? ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இல்லையா? பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஸோ ஏதாவது நல்ல என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது இப்போது பேங்க் நிஃப்டி என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னால் ஒரு சப்போர்ட்டை உடைக்க முடியாமல் மார்க்கெட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலி இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போகும். வெரி ரேராக அப் சைடும் பிரேக் அவுட் ஆகும். ஆனால் டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னால் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிறது தான் இதோட கண்டிஷன். ஸோ இதோட டார்கெட் என்னென்னா இந்த விக் இருக்கு இல்லையா இது. ஸோ மேக்ஸிமம் இதோட 50% டார்கெட் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், ஏடிஎம் வந்து நமக்கு 57,400 ஒரு 74 ரேஞ்சில் இருக்கா. ஸோ அந்த 57,400 புட் ஆப்ஷன் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 70 to 70 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்படி இந்த டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் எல்லாம் மேஜராக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த டார்கெட்ஸை நம்மளால் கிளியராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது டெல்டா 41 இருக்குது. அதாவது ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஒரு 41 பாயிண்ட் ஏறணும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு கீழே சொன்ன மாதிரியே. ஸோ அதோட ஃபுல் டார்கெட் இங்கே இருக்குது. நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் வந்து 50% டார்கெட். ஸோ ஏடிஎக்ஸ் இது வந்து இண்டிகேட்டர் ட்ரெண்ட் கண்டினியூவேஷனுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர்லாம் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அதுக்கடுத்து வேறு என்ன இண்டிகேட்டர்னால் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வருது இல்லையா. ஸோ ஆர்எஸ்ஐ பார்க்கணும். ஆர்எஸ்ஐ 30க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓவர் சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் 30க்கு கீழே போகல. ஸோ இன்னும் கொஞ்சம் செல்லிங் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஏசிடி மேஜராக ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ ரெட் லைனுக்கு கீழே தான் 2 லைனும் இருக்குது. மார்க்கெட்டும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனோட பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு இருந்தால். இப்போ மார்க்கெட்டு அப்போது 70 to 73 ரேஞ்சில் இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்டு இப்போ வந்து ஒரு 90 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் க்ரீக்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு டார்கெட் ப்ரைஸ்க்கு போகுமா, ரிவர்சல் ஆகுமா, இதுலேயும் நமக்கு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? 52 இருக்குது. அப்போ பார்த்தப்போ 42 இருந்தது. இப்போ 52. ஸோ மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட் கீழே வரவும் என்னாச்சு, இதோட காமா ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு டெல்டா கூடியிருக்கு. இப்போது மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. 57,250 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னு ஃபுல் டார்கெட்டு வெரி ரேராக தான் போகும். ஏன்னா இது ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன். ஸோ 50% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு அந்த 150 பாயிண்ட்டுக்கு இப்போ இருக்க அந்த 50 பாயிண்ட்டோட டெல்டா 50ஓட சேர்க்கும் பொழுது அது என்ன ஆகும், நமக்கு 150 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இது வந்து ஒரு 75லேருந்து 80 பாயிண்ட் ஏறும். ஸோ அப்போ ஒரு ரூ. 75 இருக்கிறது ஒரு 80 பாயிண்ட் கூட்டினீங்கன்னா 155. அதுதான் நம்ம அங்கே டார்கெட்டை வச்சுருக்கோம். இப்போ டைம் நமக்கு 1 மணி. ஓகேவா? 1:11. ஸோ மார்க்கெட்டு அந்த 117 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஹை. அந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீடாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே இருக்குது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு டார்கெட் கிட்ட மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ டார்கெட்டு கண்டிப்பாக அடிச்சிருமா? கண்டிப்பாக அடிச்சிச்சு. கிளியரா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட 50% டார்கெட் வைக்கும்போது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் கிளியராக பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் பேட்டர்ன்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இந்த டார்கெட்காக இந்த டெல்டா காமாலாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.